ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுனா எப்படி வந்து நம்ம வந்து பிரிஸ்காகவும் ப்ளஸ் வந்து ப்ரெசன்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு முன்னே அட்டென்ட் பண்ண இன்டர்வியூஸ்லலாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ், அப்புறம் பவுடர், கொஞ்சம் லைனர், அவ்வளோதான் என்னோடய மேக்கப்பு. தேவைப்பட்டால் நம்ம ஏதாவது லிப்ஸ்டிக் லைட்டாக டச்சப் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். கரெக்டாக நான் வந்து ட்ரெயினை விட்டு இறங்கினதும் ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு நிமிஷம் நான் ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிக்கிறேன், ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போய் நான் வந்து நம்ம மாமா எர்த்தோட உப்டான் ஃபேஸ் வாஷ் இருக்குது இல்லைங்களா, அதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஏன் நான் எடுத்திருக்கேன்னா, டர்மரிக் இருக்குது, சாஃப்ரான் இருக்குது. பொதுவாகவே நமக்கு தெரியும் மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். நம்ம ஆத்தங்கரையில் குளத்தங்கரையிலேருந்து நம்ம வீட்டு பாத்ரூம் வரைக்கும் இப்போவே வந்து என்ன சொல்கிறது, நம்ம அம்மாக்கள்லாம் யூஸ் பண்ண மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. கேட்டால் ஸ்டைலு அது இதுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் எல்லாமே நம்ம மஞ்சளுக்கு நார்மலாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். அதனால் இந்த டர்மரிக் இருக்கிற உப்டான் ஃபேஸ் வாஷ் மாமா எர்த்தோடது நான் வாங்கியிருக்கேன். இதில் சாஃப்ரானும் இருக்குது, அதாவது குங்குமப்பூ சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இருக்குது. அது எதுக்காகனா, நமக்கு கண்ணுக்கு கீழே மூக்குக்கு சைடில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். ஸோ அந்த சாஃப்ரான் போட்டு இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஈவன் டோன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து டேன் எல்லாம் நம்ம சூரிய வெளிச்சம் பட்டு கருப்பானது இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். இது எல்லாமே நேச்சுரல் குட்னஸ் இருக்கிற டர்மரிக்கும் சாஃப்ரானும் இருக்கிறதுனால உங்களை ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்லது. ப்ளஸ் நேச்சுரலாகவே க்ளோ கொடுக்குங்க. டேன் போயிடும், க்ளோ வந்துடும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. பார்த்தீங்களா, ஃபேஸ் வாஷ்க்கு முன்னாடி என் ஃபேஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அப்படின்னா நீங்கள் மாமா எர்த்தோட உப்டான் ஃபேஸ் வாஷ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். KALAV 2025 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாமா எர்த் ப்ராடக்ட்ஸில் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது அவங்களோட ஆப் அண்ட் வெப்சைட்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாமா எர்த் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள்னு எல்லா இடத்துலையும் இருக்கும். மாமா எர்த் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸும் அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் போகிற வழியில் வர்ற வழியில் எங்கே பார்த்தீங்க மாமா எர்த்தோட ஸ்டோர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மாமா எர்த்தோட உப்டான் ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி ரைஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம்ல, அது மாதிரியே இருக்குது, இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஃபேனாக இருந்தீங்கன்னா இதையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம கோடு யூஸ் பண்ணுங்கள், KALAV 2025. அப்போ தான் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, சரி கிளம்பலாம் வாங்க, லேட் ஆகிடுச்சு இன்டர்வியூக்கு. சென்னையில் வந்ததும் ஆட்டோவில் ஏறி இந்த ஹாஸ்பிட்டல் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் நான் நினைப்பேன், இந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோரும் சீக்கிரம் குணமாகி சீக்கிரம் வீட்டுக்கு போய் அவங்களோட ஃபேமிலியை பார்க்கணுன்னு யோசித்தேன். என்னடா கொஞ்சம் மேக்கப் பலமாக இருக்கேன்னு பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் பவுடர் அடிச்சுட்டு போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஜாப் தேடி போகிறேன்ல, அதனால் சரி கொஞ்சம் தூங்கி வழிஞ்ச முகமாக இல்லாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஐலைனர் போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போகிறேன். இந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ஓவர் மாதிரி தான் தெரியுது, பட் ஸ்டில் எனக்கே புதுசாக இருக்குது நான் இந்த மேக்கப் எல்லாம் போட்டு போகிறது. பார்ப்போம். ஏன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம், கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதுவே. எங்கள் அம்மா திட்டினாங்க, அப்படியே தூங்கி வழிஞ்சு அப்படியே போயிடாது அப்படின்னாங்க. அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போயிட்டுருக்கேன். பொம்மை எல்லாம் பார்த்ததும் எனக்கு ஆதன் ஞாபகம், அம்மா இது வேணும், அம்மா அது வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்புறம் இந்த தாத்தா இருக்கார் இல்லைங்க, நான் ஒரு பார்க்கில் பார்த்தேன் இந்த தாத்தாவை. ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன். அங்கே வந்து எனக்கு சரி ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவர் குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி பார்க்கில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த தாத்தா வந்து நிறையா அவர் பாட்டுக்கு வந்தார். என்ன யாருன்னே அவருக்கு தெரியாது, பட் அவர் பாட்டுக்கு அவரோட பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பையனை கேட்டதுக்கு என்னை முறைகிறான். நான் சொன்னேன் போடா வாடா போடா, அச்சா 2 அடி அச்சா ஊந்துருவான், அது பெருசு இல்லை. அப்படி இல்லைங்க, இப்போ வந்து நம்ம பலசாலின்னு சொல்லிட்டு யாரையோ ஒரு ஆள் அச்சு போட்டுன்னு வச்சுக்கோ, பார்க்கில் தான் எல்லோரும் அச்சு போடுறாரு, வேறு மாதிரி போயிடும். இன்னொன்று அப்படி இல்லைன்னு வச்சுருப்போம், அவன் ஏரியாவில் தான். இப்போ இந்த ஏரியாவில் வந்தாலும் வச்சு அவன் ஏரியாவில் கூப்பிட்டு வருவான். இப்போ ஏன் ஃபோன் பண்ணாங்க ஏரியாவில் வருவான். இப்போ எம்சிஏ மச்சான் தான், சொந்த மச்சான். இந்த வயசு, ஆனால் நான் அடித்தா கூட 4 பேர் விழுந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா கெத்தாக பேசிகிட்டு இருந்தார் தாத்தா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிவிட்டு, எனக்கு என்னென்னா வந்து நெக்ஸ்ட் டேக்கு நான் வந்து போய் வேறு எங்கேயாவது வேலை தேடணும். அதுக்காக நான் நெக்ஸ்ட் டேக்கு தான் நான் ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கேன். அது வரைக்கும் எனக்கு எங்கே தங்குறது அப்படிங்கிறது தெரியாமல் நான் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்டேன். என்கிட்ட ஆதார் கார்டும் நான் எடுத்துகிட்டு வரலங்காட்டி 1 டேக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி நிறையா இடத்துல வந்து கிடைக்கல. ஆதாரோட ஒரிஜினல் காப்பி நேரில் காட்டணும் அப்படின்ட்டாங்க சில ஹாஸ்டலில். அதனால் எங்கே போகலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்
பழைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணேன். இப்போ எல்லாருமே மேரேஜ் ஆகி செட்டில் ஆனங்காட்டி எங்கேயுமே போக முடியாத சுச்சுவேஷனில் இருந்துச்சு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து என் கூட சன் டிவியில் ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பேசும்போது அவங்க